தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு திமுகவில் இருந்து திரு இளப்புகழேந்தி சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த ஒரு நாளாக செய்தித்தாள்களை பார்க்கிறப்ப மீண்டும் உங்களை குறிவைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் கிடைக்குது. இடி ரைடு திரும்ப உங்கள் கழகத்தை சார்ந்தவர்கள் மீது மீண்டும் இது முதலமைச்சர் சொல்றார். இந்த மும்மொழி கொள்கை இந்த விஷயத்துல இருந்துலாம் டைவர்ட் பண்றதுக்காக மத்திய அரசு செய்த முயற்சின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை சார்? என்னுடைய பார்வையில இந்த தலைவர் சொன்னது 100% உண்மை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அமுலாக்கத்துறை அப்படின்றது பிஜேபியினுடைய கொள்கையை அமுல்படுத்துகின்ற துறையாக பிஜேபியினுடைய பேச்சுக்களை, அதனுடைய கருத்துக்களை அமுலாக்கம் செய்யறது தான் இந்த அமுலாக்கத்துறையினுடைய பேச்சாக பிஜேபி தொடர்ந்து அதை செய்து வருது. சும்மா நம்ம எதுவும் தேவையில்லாமல் அவர்கள் மீது குற்றம் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவர்கள் சதீஷ் சர்மான் சொல்ற ஒரு இயக்குனரை கோர்ட்ல அமலாக்கத்துறை 3 முறை அவருக்கு பதவி நீட்டிப்பு கொடுத்த உடனே சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, அமலாக்கத்துறையின் உள்ளே அரசியல் செய்யக்கூடாது, இந்த நீட்டிப்பு என்பது சட்டப்படி தவறானது, சட்டத்திற்கு விரோதமானதை செய்யாதீர்கள். அப்புறம் எப்படிதான் அந்த ஆளுங்க உடனே எடுத்துடுறானுங்க. ஏன் நீட்டிப்பு கொடுத்தானுங்க? ஏற்கனவே ராஜஸ்தான்ல ஏலம் நடத்துகின்ற விஷயங்களில் பல லட்சம் ரூபாய்களை ஊழல் செய்து அழகா அவன் பரிமாறிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் தான் அமலாக்கத்துறையுடைய இயக்குநராக இருந்தவர். அது கோர்ட்டே அசிங்கமா இந்த மோடி கவர்மெண்ட தலையில கூட்டிச்சு. அப்படிப்பட்ட அமலாக்கத்துறை இன்னைக்கு மறுபடியும் இங்க வந்துட்டு எதுக்காக இங்க என்ன பண்ற? ஏற்கனவே வழக்கு இருக்கு, விசாரணை இருக்கு. அந்த விசாரணையில இவர்கள் என்ன செஞ்சார்கள்? என்னுடைய அன்பு சகோதரர் நம்முடைய செந்தில்பாலன் அனைவருக்கும் நல்லவர், அன்பானவர், பண்பானவர். அவர் மேல வழக்கு போட்டீங்க, சரி, அதை சந்திக்கிறேன்ட்டாங்க. அந்த வழக்கை போட்டு அவருக்கு கொடுத்த துன்பங்கள், துயரங்கள் எவ்வளவு தெரியுமா? நீ பிஜேபிக்கு சேர்ந்துட்டா சார் அந்த வழக்க போட்டது யாருன்னு உங்களுக்கே தெரியும். யார் சார் போட்டா? அந்த வழக்கு கோர்ட்டுல நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட வழக்கு. திமுக ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில யார் புகார் கொடுத்தாலும் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்குது. அது தப்பு கிடையாது. அந்த நடவடிக்கையாக அந்த வழக்குகள் போட்ட உடனே யூனியன் கவர்மெண்ட் அதற்கு பிறகு அதன் உள்ளே நுழைந்ததன் காரணமாகத்தான் அமலாக்கத்துறை எல்லாம் உள்ள போய் வெளியில எல்லாம் பண்ணாங்க. அவருக்கு கைது பண்ற அளவுல பெரிய தொல்லை எல்லாம் கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும் உலகத்துக்கு. ஆனால் அவரே மீண்டும் அவர் வெளியில வந்த பிறகு இன்னைக்கு மறுபடியும் போய் அவர் போய் இந்த அங்க விசாரணை இங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னா, இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் மும்மொழி திட்டத்தை கொண்டு தமிழ்நாட்டில் தமிழுக்கு இருக்கின்ற மரியாதையும் தமிழ்நாட்டின் கல்வி வளத்தையும் கெடுப்பதற்கு பிஜேபி திட்டம் கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம தெளிவா சொன்னோம், மும்மொழி திட்டம்னா என்ன? வட மாநிலங்கள்ல இப்ப தெளிவா போச்சு. 5-6 மாநிலங்களில் ஒரு மொழி திட்டம் தான் இருக்கு. மும்மொழி திட்டம்ன்ற பேர்ல ஹிந்தி மட்டுமே இருக்கிறது. அந்த மாநிலத்தின் தாய்மொழி கிடையாது. இங்கிலீஷும் சரியா சொல்லி தரது இல்ல. அந்த பிள்ளைகளுக்கு வெறும் இந்திய சொல்லி கொடுத்து நாசமாக்கி கொண்டிருப்பது மோடி அரசு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது 2152 கோடி கல்விக்காக மாணவர்கள் 48 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க, 38,000 ஆசிரியர்கள் இருக்காங்க. இந்த மெயின்டெனிங் மாநில அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ இங்கிருந்து வசூல் பண்ற பணத்தை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வழக்கமாக முறையாக தமிழ்நாடு அரசிற்கு கொடுக்க வேண்டிய தொகையை, நிதியை ஏன் நிறுத்தி வச்சேன்னு கேட்டா, நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம்னு சரியான பதில் கூட சொல்லல. கல்வித்துறையில் புகுந்து விளையாடுகிறார்கள், அதையும் நாம சந்திப்போம், சமாளிப்போம் என்று சொல்லி ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு மக்கள் மத்தியில அசிங்கப்பட்டுட்டானுங்க. ஏன் கல்வித்துறையில இதை பண்றானுங்க, அதை பண்றானுங்க, மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணானுங்க? தொகுதினானுங்க. நாடாளுமன்ற தொகுதியில தொகுதி வரையறை என்ற பேர்ல 26ல அதை செய்ய போறாங்க. செய்யும் பொழுது நாங்க பாப்புலேஷன் அடிப்படையில் தமிழ்நாட்டுல தென் மாநிலங்களின் தென் மாநிலம், தென்னகம், திராவிடம், இந்த திராவிட மாநிலங்களில் எல்லாவற்றிலுமே சீட்டுகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஒழுங்கா கடைபிடிச்சிருக்கிறாங்க மாநிலங்கள் அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று வருது. இதெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறது, மக்கள் மன்றத்தில் இருக்கு.
இப்ப கூட நம்ம எங்க தலைவர் முதல்வர் தெளிவா சொன்னார், ரேஷியோ அடிப்படையில போடு. 543 எம்பி இப்ப இருக்கிறான். சார் அதான் அமித்ஷா தான் சொல்லிட்டார்ல சார், நாங்க வந்து குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஒரு ரகசியம். அமித்ஷா என்பது யாருன்னு நான் சொல்ல வரேன். நீங்க 543 எம்பி அங்க, இங்க 39 எம்பி அங்க, நீ எவ்வளவு எம்பி ஏற்றினாலும் இந்த ரேஷியோ கணக்குல தமிழ்நாடுக்கு கொடுன்றாரு அப்படி முதல். இந்த விகிதாச்சார அடிப்படையில் இருக்கணும். இங்க நாங்க குறைக்க கூடாது. அதனுடைய விளைவு என்ன ஆகுன்றதையும் நம்ம கவனிச்சு பார்க்கணும். அமித்ஷா போன்றவர்கள்லாம் சாதாரணமான ஆட்கள் நீங்க நினைச்சுக்காதீங்க. அமித்ஷா எல்லாம் வந்து ஏற்கனவே செய்திருக்கின்ற பல்வேறு வேலைகள் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ நாம கேட்பது என்னவென்றால், இந்த தொகுதி வரையறை, அப்புறம் இந்த இது மொழி பிரச்சனை, இன்னும் தமிழ்நாட்டிற்கு நிதி ஆதாரங்களை தராமல் இருப்பது, வேறிட்ட நிதியை கொடுக்கறதில்லை, எதுவுமே செய்யறதில்லை என்கின்ற போது தமிழ்நாடு முழுவதும் ஒரு எதிர்ப்பு. இந்த நேரத்துல இதை கொண்டாந்து விடும். இப்ப கொண்டாந்து விட்டு இன்னமும் அப்படியே பரபரப்பா ஒரு செய்தியிலே அப்படியே மாத்துற மாதிரி செய்தி இருக்கிறது தான் எங்க தலைவர் சொன்னார் பேரும். சார் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இதை வந்து ஒரு மடைமாற்று அரசியலுக்காக பாஜக பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த இப்ப சமீபத்தில் வந்த ஒரு போஸ்டர் வந்து வேலூர்ல ரொம்ப ட்ரெண்டா போயிடுச்சு. அதையும் திமுக தான் அடிச்சுது அப்படின்னு அண்ணாமலை சொல்றார். சந்தான பாரதி போட்டோவை எடுத்துட்டு அமித்ஷா போட்டோவை, இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? திமுகவுக்கு வேற வேலையே இல்லையா சார்? அண்ணாமலை அதனாலதான் 420 மலர்ந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்ததுனால புரியும்னு நினைக்கிறாங்க அண்ணாமலைக்கலாம். 420 மலர் சீட்டிங் ஏன்னு கேட்டீங்கன்னா, நீ உங்க ஆச்சு உன் கட்சி ஆச்சு. அந்த போஸ்டர்ல யார் பேர் போட்டிருக்க? அந்த போஸ்டர்ல அருண்மொழி. அருண்மொழி சார் போஸ்ட்ல யார் பேர் வேணாலும் போட்டு அடிக்கலாம்ல. நான் சொல்றது கேளுங்க. அருண்மொழி பிஜேபி மாநில செயற்குழு உறுப்பினர். அந்த அம்மா படத்தை போட்டு அமித்ஷா படத்துக்கு பதில் சந்தான பாரதியை போட்டிருக்காங்க. நாங்க நல்ல வேலை நரேந்திர மோடி பதில் நம்ம மறைந்த செந்தாமரை படத்தை போட்ட கூட நரேந்திர மோடி பேர் தான் இருப்பாரு, நடிகர் செந்தாமரை. சந்தான பாரதியோட விட்டாரு போடு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, அந்த அம்மையாரே சொல்லாததை அண்ணாமலை சொல்றாப்ல. அவங்களுக்குள்ள இருக்கிற கட்சி பிரச்சனையில எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டும், எனக்கு துன்பத்தை தர வேண்டும் என்பவர்கள் செய்த வேலைன்னு அந்த அம்மா சொல்லுது. அவங்க கட்சிக்குள்ள அவங்களுக்கு எல்லாம் பிஜேபி காரர்கள் அடிச்சதுதான் அது. அருண்மொழியை பிடிக்காதவர்கள் அருண்மொழி மேல நடவடிக்கை எடுக்கணும்ன்ற நிலையை உருவாக்க சந்தான பாரதி படத்தை போட்டு அமித்ஷா, சந்தான பாரதி பாவம் நல்ல மனுஷன், அவரு வந்து அசிங்கப்படுத்தி விட்டாருங்க. அதுக்காக சந்தான பாரதிக்காக தான் நம்ம உட்காந்து தவிர அமித்ஷாவுக்காக இல்லை. அந்த அமித்ஷா படத்துக்கு பதில் இவர் படத்தை போட்டுட்டாருன்னு அருண்மொழி சொல்றாரு. அந்த அம்மையார் சொல்றது தரக்கூடியவர்கள் இந்த 420 மகளை தேவையில்லாம அதெல்லாம் ஒண்ணும் எடுபடாது. இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா கையெழுத்து இயக்கம்லாம் நடத்துறாங்க, பாத்தீங்களா சார்? அதாவது மும்மொழிக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் ஏற்கனவே ஒரு முறை ஏற்கனவே உறுப்பினர் சேர்ப்பது போய் கையெழுத்துலாம் வாங்கினாங்க. 1 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க. அது இது நாங்க அப்புறம் இப்ப சார் இப்ப கையெழுத்தே அவங்க கிட்டத்தட்ட 1 கோடியை நெருங்க போறாங்களாமே சார். 1 கோடி பேர் அப்படியே உறுப்பினராக்கி, ஆனா ஓட்டு மட்டும் ஓடல. ஏன் ஓட்டு போடணும்னா 2026 போடுவாங்க, அப்ப நடுவுலாம் போட மாட்டாங்கன்னு 420 மேல தான் சொன்னாப்புல. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், கையெழுத்து கேட்டு போன இடங்களில் மக்கள் கதாரி சிக்கியது. பள்ளிக்கூடத்தின் வாசலிலே போய் நின்ற போது பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது. சார் நீங்க பயந்துகிட்டு நடவடிக்கை எடுத்தீங்கல்ல சொல்றாங்க. நீங்க அந்த இயக்கம் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு உங்க அமைச்சர் பயந்துகிட்டு இந்த நடவடிக்கை எடுத்ததால சொல்றாங்க. அதாவது குற்றம் குறை சொல்றவங்க எது வேணா சொல்லலாம். தமிழ்நாட்டில் தமிழும் ஆங்கிலமும் இருந்து இந்திய துணைக்கண்டத்திலேயே முதன்மையான கல்வி மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டுல தேவையே இல்லாமல் மும்மொழி என்ற பிரச்சாரத்தை செய்துக்கிட்டு, அதுவும் மக்களுக்கு தெரியும், முன்ன மாதிரிலாம் கிடையாது, எல்லா வகையிலும் மிகச்சிறந்த அறிவுபூர்வமானவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். நான் சொன்ன மாதிரி வட மாநிலங்கள்ல ஹிந்தி மட்டும் சொல்லிக் கொடுத்து இங்கிலீஷ் கூட சொல்லிக் கொடுக்காம பாவம் ஒரு மொழி கொள்கை வச்சிருக்கான். இன்னைக்கு தமிழ்நாட்டு உள்ள அந்த ஹிந்தி கொண்டு வந்து பின்னால சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து நம்மை மேலும் கீழ்படுத்த கீழ்மைப்படுத்த திட்டம் போட்டிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்.
மும்மொழி என்பது அவசியம் இல்லாத ஒன்று. விருப்பப்பட்டவர்கள் எங்கு வேணா எதை வேணா படி, ஆனால் குறிப்பிட்ட காலம் தமிழும் தாய்மொழியும் ஆங்கிலமும் தேவை என்பது நம்ம கொள்கையில திராவிட மாடல் சொல்லியிருக்காரு தெரியுங்களா. திராவிட மாடல் அரசு, திராவிடம் தமிழ், மாடல் இங்கிலீஷ், தமிழும் ஆங்கிலமும் கட்டத்தால் அரசு தான் திராவிடம். ஓ, இந்த திராவிட மாடலுக்கு இத்தனை நாளா அர்த்தம் தெரியாம இருந்துட்டு சார், இன்னைக்கு நீங்க சொல்றது கேட்டுங்க. திராவிடம் தமிழ், மாடல் ஆங்கிலம், தமிழும் ஆங்கிலமும் கலந்ததுதான் திராவிட மாடல் அரசு. முகத்துல அடிக்கிற மாதிரி எங்க தலைவர் அழகாக சொன்னார் அந்த திராவிட மாடல் அரசு. இதுங்க கையெழுத்து வாங்கினா பசங்கன்னா ஓடிட்டாங்க. அப்புறம் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சுக்கிறது, இன்னும் அதுங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கையெழுத்து போட்டு போங்கன்றது. அதை விட மோசம், ஒரு கையெழுத்து போட்டா 200 ரூபா, அவங்க ஆபீஸ்ல உட்கார வச்சுட்டு கையெழுத்து போட்டா 200 ரூபா. எதுக்கா கையெழுத்து கேட்டு 200 ரூபா? சார் 200 ரூபான்னு அவங்க உங்களை தான் சொல்லுவாங்க, நீங்க 200 ரூபான்னு அவங்கள சொல்றீங்களே. நாங்க சொல்ற எங்களை 1000 கூட சொல்லுவாங்க. ஏன்னா எங்களை தவிர்த்து தமிழ்நாட்டில் அரசியல் கிடையாது. குற்றம் சொன்னாலும் குறை சொன்னாலும் எதை சொன்னாலும் திமுகவை எதிர்த்து சொன்னால்தான் இந்த நாட்டுல வாழ முடியும், பேரு தெரியும் என்பதற்காக எங்க மேல எதை வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளை கடந்து இருக்கிற ஒரு இயக்கம். இது அரசியல் கட்சி இல்ல, ரெண்டபட் கட்சி இல்ல, சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம். அதனாலதான் நான் சொல்றேன், அவங்க எதோட சொல்லிட்டு போடும். ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா இந்த கையெழுத்து ஆன்லைன்ல கையெழுத்து போடு, இதுல போடு, ஒருத்தர் கூட இதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் போய் பித்தலாட்டம். ரூம்ல உட்காந்துக்கிட்டு 2 பேர் கையெழுத்து போட்டு அவன் மட்டும் தள்ள போறான். இதுல அவன் என்ன சொல்றானோ அதை எல்லாரும் கேட்டுக்கிட்டு பெருசா சொல்ல போறான். உண்மையில் நான் சொல்றேன், அவர்கள் அலுவலகத்துல வேலை செய்யறவனே கூட பொறுமையாக கைது போட மாட்டாங்கல்ல, அதுதான் உண்மை. அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். இதுல தமிழ் டீம்ஸை ஏற்கனவே நாடகம் கையெழுத்து போறதுக்காக போனா, ஒரு கவர்னர் ஆட்டீங்கல்ல, 2 மாநிலத்துக்கு இன்சார்ஜ் கூட ஒரு மாநிலத்துக்கு இருக்கீங்கல்ல, உனக்கு தெரியாது. நீ ஒரு இடத்துக்கு போற, கையெழுத்து வாங்க போற, கையெழுத்து வாங்க போகும்போது என்ன செய்யும் நல்லா யோசிச்சு பாருங்க. பேப்பர் எடுத்துட்டு போகணும் சார், போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்களாம் முதல்ல ஒரு பொறுப்புல இருந்ததுனால சொல்ற, 3வது ஆள் கிடையாது. போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல நான் செய்ய போறேன்னா அவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க, இல்ல வேற ஒரு இடத்த கூட சொல்லி கொடுப்பாங்க. உங்களை இதெல்லாம் திட்டம் போட்டு செய்யுது. தமிழ் எம்சிக்கு தெரியல, அந்த தமிழ் எம்சியை அங்க விட்டுட்டு அண்ணாமலை போன்ற ஆட்கள் பிஜேபியில என்ன பண்ணுவான், 4 பேரை விட்டு கலால் அடிப்பான், 2 பேரை விட்டு பாய்ன்ற பேர்ல 2 பேரை சாகடிக்கிற மாதிரி திட்டம் போடுவார். போட்டுட்டு பார்த்திருக்கலாம் திமுக வன்முறை செய்ததுன்னு சொல்லுவானுங்க. இந்த அயோக்கியத்தனத்தை தடுக்கத்தான் காவல்துறை பாதுகாப்பு வேணும். காவல்துறை பாதுகாப்பு கொண்டு சரியாக செஞ்சுன்னா இவங்க என்ன பண்ணுவான், இது என்ன பண்ணுது, நான் எங்கேயும் போக மாட்டேன், என்ன அரசு பண்ணு, நான் இங்கதான் உட்காந்துக்கிறேங்க. இவர்களுடைய நோக்கம் இந்தியை கொண்டு இங்க செய்ய விளம்பரம், காசு, அவ்வளவுதான். சார் அமித்ஷா கோவையில் சொல்றாரு, நீங்க தமிழ்னு பேசுறீங்களே, உங்களுடைய பொறியியலை உங்களுடைய மருத்துவத்தை தமிழ்ல கொடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கான முயற்சி நம்ம என்ன எடுத்திருக்கிறோம்? நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்திய துணைக்கண்டத்திலே முதலாக தாய்மொழி வழி கல்வியை கொடுத்ததே தமிழ்நாடு தான். இங்கே டிகிரியிலிருந்து, பேச்சுலர் டிகிரியிலிருந்து, மாஸ்டர் டிகிரியிலிருந்து மற்றும் உள்ள கல்வி நிலைகளில் எல்லாவற்றிலும் தமிழை படித்து தமிழ்ல படிக்கிற தமிழ் மீடியம் நம்ம கொண்டு வந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் வெளியில கூட கிடையாது, இங்கத்தான் உண்டு. ஆக ஒரு கல்வியை எந்த வரையில் சொல்ல வேண்டும், மருத்துவ கல்வியாக இருந்தாலும் பொறியியல் கல்வியாக இருந்தாலும் சரி, அதை தமிழ்படுத்துவது, தாய்மொழிப்படுத்துவது என்பது அமித்ஷா சொல்லி அல்ல. ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அதற்கான நடவடிக்கை இருக்கிறார். அதே நேரத்துல இன்னொன்னு சரியாகவும் கவனமாக செய்யணும். சும்மா இவனுக்கு சொல்றானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம தப்பாதான் செய்யக்கூடாது. முறையாக ஒழுங்காக செய்ய முடிவெடுத்திருக்கிறது அரசாங்கம். ஏன் கேட்டீங்கன்னா, எக்ஸாமியாருடைய டான்ஸ்ல கலந்துக்கிறதுக்காக அமித்ஷாவை பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறது. யாரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு சார்? கோயம்புத்தூர்ல தானே சார். ஒரு ஆளு டான்ஸ் ஆடுவாரு சார். அவரை பார்க்க பல கோடி பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு கொச்சையான சொற்களை பயன்படுத்துறீங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? ஒரு பத்திரிகையில அட்டப்படத்திலேயே அப்படித்தான் போட்டிருக்காங்க. எக்ஸாமியார் இஷ்டத்துக்கு ஆடினாருன்னா வேடிக்கை பார்க்கதான் செய்வாங்க. என்ன வேடிக்கை பார்க்கறது மூலமா ஒரு பெரிய விஷயம் இருக்கு, ஒண்ணுமே இல்ல. ஈஷா அப்படின்றது இந்த அமித்ஷா போன்ற ஆட்கள் சுற்றி இருக்கிற நிலமுடன் அரசு நிலத்தெல்லாம் கையகப்படுத்தி யானை போகும் வழித்தடத்தை எல்லாம் தடுத்து எல்லாவற்றையும் மீறி
சார் ஆட்சி நீங்க தானே இருக்கீங்க, திமுக ஆட்சி தானே இருக்கு. ஆமா. உள்துறை அமைச்சர் வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதா? உள்துறை அமைச்சர் வந்து யூனியன் கவர்மெண்டினுடைய உள்துறை அமைச்சர். அவரு ப்ரோக்ராம் போட்டு நான் அங்க போறேன். அது ஒரு நிகழ்ச்சி, அது வந்து நடக்குதுன்றதுக்கு வருஷம் நடத்துற அந்த நிகழ்ச்சிக்கு இவர் போய் கலந்துக்கிறார். அதுல போய் நம்ம என்ன பண்ண முடியும்? போறவருக்கு தான் அசிங்கம் தெரியணும், நம்ம போய் இதுக்கெல்லாம் போறோமே. சார் நிறைவா சார் 2026 நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், ஆட்சிக்கு வந்தால் ஹிந்தி உள்ளார வரும், மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் அப்படின்லாம் அண்ணாமலை சொல்கிறாரு. இப்படிப்பட்ட பேச்சை கேட்கும் போதே ஒவ்வொரு தமிழனுக்கும் கோபமும் வேகமும் வரும். நாங்கள் ஆட்சிக்கு வந்து இந்தியை படிக்க வைப்போம் சொல்லி கேளு. நோட்டா கட்சி உனக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அது கூட இல்லாம போய் மொழி எதுக்கு சொல்றோம்னா, ஒழுங்கா முறையா ஒரு தேர்தலில் நாங்கள் நிற்கிறோம், ஓட்டு கேட்போம், தமிழ்நாட்டு மக்கள் சொன்னா பரவாயில்ல, நாங்கள் மும்மொழி திட்டத்தை கொண்டு வருவோம், எங்களுக்கு தான் ஓட்டு. நீ எத்தனை காலம் இல்லை, இந்த பாஜக என்பது கூட எந்த காலத்துல வந்தது? இதுக்கு பழைய பேர் என்ன, அதுக்கு முந்தின பேர் என்ன? அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா பல பேர் கடந்து இந்த பேர் வந்திருக்கு. இன்னும் சொல்றோம், இன்னும் 100 வருஷம் ஆனாலும் சரி, நீங்க இருக்கிறியோ ஒரு கட்சி இருக்குதோ இல்லையோ, தமிழ்நாட்டின் உள்ளே உன்னுடைய இந்த RSS பிஜேபி இந்த கொள்கைபூர்வமான வெறித்தனமான மதவெறியர்களுக்கு இடம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது ஏழு. நன்றி சார்.